இதுதான் உன் பிரச்சனையா? சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகின்றேன். நீ யாரைப் போல் வாழ விரும்புகிறாயோ அவர்களின் உடலில் ஒரு நாள் நீ தங்கிக் கொள்ள அனுமதி நான் கொடுக்கின்றேன். அதேபோல் 3 நாட்கள் 3 நபர்களை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 3 நாட்கள் முடிந்து 4வது நாள் என்னிடம் வா. 3 நாட்களில் யாருடைய வாழ்க்கை சிறந்தது என்று நீ நினைக்கிறாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி மறைந்தார். வரத்தை பெற்றுக்கொண்டு வேகமாக தன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நாளை முதல் தன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது, நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்று நிம்மதியாக உறங்கினான். பொழுது விடிந்ததும் தன் வாழ்க்கையை தேடி புறப்பட்டான். முதலில் கோயிலில் பிச்சைக்காரன் இருப்பதை பார்த்தான். இப்படி யோசித்தான், இவனுக்கோ எந்த கவலையும் இல்லை. கோவிலில் மணியடித்தால் 3 வேளையும் பிரசாதம் உணவாக கிடைக்கிறது. இவனிடம் யாரும் அதிகாரம் செய்வதில்லை. 3 வேளையும் உணவு உண்டு நிம்மதியாக கோயிலில் உறங்குகின்றான். இவனிடம் நாம் எதிர்பார்க்கும் வாழ்க்கை இருக்கும் என்று அவனுடைய உடலில் வாலிபன் புகுந்தான். இப்பொழுது